அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தற்போது வரலாறு காணாத கடன்ல சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேலும் கடனை வாங்கி குவித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு நாடாக சென்று தலை குனிந்து நின்றும் அவமானத்தை சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர். மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் தற்போது வரலாறு காணாத கடனில் சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேலும் கடனை வாங்கி குவித்து வந்துட்டு இப்படி கடன் வாங்க போகும்போது தான் சந்தித்த அவமானங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வேதனையுடன் பகிர்ந்திருக்காரு. நேற்று இஸ்லாமாபாத்தில் நடந்த தொழிலதிபர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் ஷெபாஸ் ஷெரீப் தனது நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் வெளிநாடுகளில் கடன் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய அவமானம் குறித்து மிகவும் உருக்கமாகவும் வெளிப்படையாகவும் பேசியிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருந்தது. சாமானிய மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்தாங்க. மேலும் 2023 ஆண்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் IMF நிர்வாக இயக்குநருடன் பாரிஸில் நான் சந்தித்த கூட்டத்தை பற்றியும் நான் இங்கு குறிப்பிட வேண்டும். அந்த கூட்டத்திற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியம் ஒரு பொருளாதார திட்டத்தை ஒப்புதல் அளித்திருக்காங்க. இது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உதவியிருந்தது. கடினமான காலங்களில் நட்பு நாடுகள் பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு அளித்தது. ஆனால் கடன் கேட்டு போகும்போது நமது தலை குனிந்துதான் இருக்கும். இராணுவ தளபதி ஆசிம் முனீருடன் இணைந்து பல பில்லியன் டாலர் கடன்களை பெற பல நாட்டு தலைவர்களை சந்தித்திருக்கேன். இருப்பினும் நட்பு நாடுகளிடம் நாங்கள் எப்படி கடன்களை கேட்போம் அப்படின்னும் எங்களால் உங்களிடம் விவரிக்க முடியாது. அந்த நொடி அப்படி நெருக்கடியாக இருந்தது. நட்பு நாடுகள் எங்களை ஏமாற்றவில்லை. ஆனால் கடன் வாங்க செல்பவர்கள் தலை குனிந்துதான் செல்ல வேண்டும். கடன்கள் சில கடமைகளையும் பொறுப்பு உருவாக்குகின்றன. அவற்றை நிறைவேற்றவும் வேண்டும். கடன் வாங்க செல்லும் போது தங்கள் தன்னம்பிக்கையை விலையாக கொடுத்து நீங்க ஈடுகட்ட வேண்டும். சமரசங்கள் செய்ய வேண்டும். சில சமயங்கள்ல நியாயமற்ற கோரிக்கைகளும் வரலாம். அதை நிறைவேற்ற எந்த காரணமும் இல்லாத போதிலும் நீங்க அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் கடன்களை நிர்வகிக்க சீனா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் உள்ளிட்ட பல நாடுகளின் நிதி உதவியை பாகிஸ்தான் பெரிதும் நம்பியிருந்தது. இந்த நாடுகள் IMF உடன் இணைந்து பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு வெடுக்கமான கடன்கள் மற்றும் கால நீட்டிப்புகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடி குறித்து அந்நாட்டு பிரதமர் வெளிப்படையாக பேசியிருப்பது கவனிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கடன்களை பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. பாகிஸ்தானை தலைகுனிய வைத்து சுயமரியாதையை இழந்து சமரசங்களை செய்ய நிர்பந்தித்ததாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் முக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களை கௌரவிக்கும் விழா நடந்தபோது இந்த விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன பேசியிருந்தாருன்னா, நாங்கள் பதவியேற்ற போது பொருளாதார நிலைமை மிகவும் பலவீனமாகவே இருந்தது. மேலும் சாமானிய மக்கள் கடுமையான கஷ்டங்களையும் எதிர்கொண்டாங்க. இருப்பினும் அச்சூழ்நிலைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால தங்களுடைய நிலைமை சரி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருந்ததால நாங்கள் பல நட்பு நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய கேட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதாக அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவர் பேசி இருப்பது அப்படிங்கிறது மிகவும் கவலை
கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருதுங்க. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் ஈரானுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக சிக்கல்கள் நீடிக்கக்கூடிய நிலையில் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி அங்கிருந்து குறைந்த விலையில் அப்படி இல்லைன்னா தடையற்ற முறையில் எண்ணெய் பெற இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா இனி ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு பதிலாக வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் வாங்கும் என்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்தியா இனி ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கார். அதிபரனது அதிகாரப்பூர்வ விமான ஏர்போர்ஸ் ஒன்ல செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இதற்கான ஒப்பந்தம் மற்றும் அதன் அடிப்படை கொள்கைகள் ஏற்கனவே எட்டப்பட்டுவிட்டன என்று திட்டவட்டமாகவே தெரிவித்தார். ஏன் இந்த மாற்றம்? பழைய சிக்கல்களினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலங்களில் இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் பெரும் பகுதியை ஈரானிடமிருந்து பெற்று வந்திருக்காங்க. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் இந்தியாவுக்கு பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணப்பரிமாற்றம் மற்றும் கப்பல் காப்பீடு ஆகியவற்றில் பெரும் நெருக்கடியும் நிலவி வருகிறது. அதே போல வெனிசுலா மீதும் அமெரிக்க தடைகளை விதித்திருந்தாங்க. கடந்த மார்ச் 2025 வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனால வெனிசுலாவுடனான வர்த்தகமும் முடங்கி போயிருந்தது. வெனிசுலாவில் அதிரடி திருப்பமாக தற்போது நிலைமை தலைகீழாகவே மாறியும் இருக்கிறது. கடந்த ஜனவரி 3 வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்தன. இதனைத் தொடர்ந்து எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலா நாடு தற்போது அமெரிக்காவின் மேலாதிக்க கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கார். அங்கு தற்போது டெல்சி ரோட்ரிக்ஸ் தற்காலிக அதிபராக செயல்பட்டு வருகிறார். மதுரோவின் வீழ்ச்சிக்கு பிறகு வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெயின் அளவு 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் சீனாவிற்கு சென்று கொண்டிருந்த எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலுமாக நின்று போயிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் இடையே வெள்ளிக்கிழமை முக்கிய தொலைபேசி உரையாடலும் நடந்திருக்கிறது. இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் பேசியிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லவும் எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கூட்டாண்மையை விரிவுபடுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்தியா மற்றும் வெனிசுலா இடையிலான இந்த புதிய உறவு என்பது வெறும் கச்சா எண்ணெயுடன் மற்றும் நின்றுவிடப் போவது கிடையாது. வெனிசுலா வளமான நாடு. அங்கு விவசாயம் மற்றும் தாதுக்கள் எடுக்கிறதுல இந்திய நிறுவனங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவின் பலமான மருந்து உற்பத்தி மற்றும் ஆட்டோமொபைல் துறைகள் வெனிசுலாவில் காலூன்ற திட்டமிட்டிருக்காங்க. வளரும் நாடுகளின் குரலாக திகழும் குளோபல் சவுத் அமைப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டிருக்காங்க. ஈரானுடனான வர்த்தக சிக்கல்கள் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் தவித்து வந்த இந்தியாவிற்கு தற்போது அமெரிக்காவின் ஆசையுடன் வெனிசுலா எனும் ஒரு முக்கிய விவரம் தெரிய வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது பணத்துக்காக நாடு நாடாக போய் நாங்கள் கேட்டு நொந்து போயிருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் பேசியிருப்பதும் பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் முதலீட்டாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் முன்னிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் உரையாற்றியிருந்த போது அவர் பேசும்போது நம்மளுடைய நாட்டின் நிதி என்னவென்றால் அந்நிய செலாவணி இருப்பு கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஆனால் நமது நட்பு நாடுகளின் கடன்களும் இதில் அடங்கும். ஆனால் கடன் வாங்க செல்பவர் தலை குனிந்து கிடப்பர் என்பது தங்களுக்கு தெரியும்.
நானும் நாட்டின் இராணுவ தளபதி அசீம் முனீரும் உலகம் முழுவதும் சென்று பணத்திற்காக பிச்சை எடுப்பதற்காக வெட்கி தலைகுனிகிறோம். கடன் வாங்குவது எங்கள் சுயமரியாதைக்கு மிகப்பெரிய சுமை. கடன் கேட்டு செல்லும் போது அவர்கள் எங்களை செய்ய சொல்லும் விஷயங்களுக்கு எங்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை என்று வேதனையுடனே தெரிவித்திருந்தார். நாட்டை நிலைப்படுத்த கடுமையான கொள்கைகளை பயன்படுத்தியதற்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் திட்டத்திற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பாகிஸ்தான் தீவிரமா விவாதித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.